வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பாட் டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது ஒன் பாட் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து கண்ணாடி பழத்துக்கு வரணும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன சேர்த்துக்கிறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எங்களுக்கு 2 போதும். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் எடுத்துக்கிறோம் வாட்டர். அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ரைஸ் எடுத்துக்கலாம். இதை கொதித்து வந்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா நீங்கள் எப்போதுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படி சேர்க்கணுன்னா, இப்போ வந்து நார்மல் ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 2 கப் வாட்டர்.
அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் ரைஸுக்கு. இதே வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.5 கப்பு, ஒரு கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு வாட்டர். இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கர் எடுத்து மூடிட வேண்டியதான் விசில் போட்டு. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 1 பாட் டொமேட்டோ ரைஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதேமாரி சூப்பராக வரும். அதை நல்லா இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அரிசி உடைஞ்சிடாமல். இப்போது நம்ம பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் ஆஃப் ஆயிலும் வச்சுருக்கோம். கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.